பேசிக்காக ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுதுன்னா காமனாக பீப்புளுக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, இந்த மொபைலில் என்ன புதுசாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு காம்படிஷனாக வேறு எந்த மொபைல் வந்து நல்லா வந்திருக்குன்னு பார்ப்போம். யூனிக் ஃபீச்சர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மோஸ்ட் காமன்லி வந்து வரும். அந்த மாதிரி தான் இப்போ கூகுள் பிக்சல் 10 வந்து லான்ச் ஆக போகுது. இந்த கூகுள் பிக்சல் 10 வந்து இந்த மணிக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நாங்கள் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கூகுள் பிக்சல் 10 வந்துட்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும், என்னென்ன அப்கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க, 9லேருந்து 10ல் வந்துட்டு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இந்த மொபைல் யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு கேட்டகரி வைஸ் பிரிக்கலாம். 4 பேராக பிரிக்கலாம். ஸ்டூடெண்ட்டு, கிரியேட்டரு, அப்புறம் கேமரு, நார்மல் யூசர்ஸ்ன்னு 4ஆக பிரிக்கலாம். ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் சப்போர்ட்டில் ஒரு மொபைல் இருந்ததுன்னா அவங்களுக்கு சூட் ஆகும். அதே மாதிரி கிரியேட்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதில் பெட்டர் குவாலிட்டி கேமரா இருக்குது. கேமிங்க்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தா நார்மல் யூசர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கேமராவில் ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ கூகுள் பிக்சல் 9ல் இருந்துட்டு 10ல் வந்துட்டு என்ன ஒரு அப்கிரேட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்றத பற்றி. கூகுள் பிக்சல் 9ல் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியரில் வந்து 2 கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது 50 மெகா பிக்சலில் ரியர் மெயின் கேமரா கொடுத்துருந்தாங்க. அல்ட்ரா வைடுக்கு வந்து 48 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பிக்சல் 10ல் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 3 கேமராவாக கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைடு கேமராவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 13 மெகா பிக்சல் தான் அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் 5x ஜூமில் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்கனால போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பிக்சல் 9ல் பார்த்தீங்கன்னா பெரிய சென்சாரில் ரியர் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கூகுள் பிக்சல் 10ல் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் இருக்க சென்சார் வந்து சின்னதாக கொடுத்துருக்கனால லோ லைட்டில் வந்து பெருசாக குவாலிட்டியான ஃபோட்டோ வந்து லோ லைட்டில் எடுக்க முடியல. இதுதான் இதில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா வைஸ் பார்த்தோன்னா இதில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணல. பிக்சல் 9ல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 10.5 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. பிக்சல் 10ல் பார்த்தீங்கன்னா வெறும் 0.5 மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 11 மெகா பிக்சலாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த செல்ஃபி கேமரா வைஸில் வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ கூகுள் பிக்சல் 9ல் என்ன மாதிரியான டிசைன் அப்டேஷன்ஸ் வந்து 10க்கு வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க 9லேருந்து, அதை பற்றி கொஞ்சம் டிசைன் வைஸ்லாம் சொல்லப்போனால் சுத்தமாகவே சேஞ்சஸே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெசில்ஸு ஃப்ளாட் பெசில்ஸு அதே மாதிரி தான் 9ல் என்ன இருந்ததோ அதே தான் இங்கே 10லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி ஏதாவது கேமராவில் லேண்ட்ஸ்கேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. 9ல் என்ன இருந்ததோ அதே தான் 10லேயுமே இருக்குது. அதே மாதிரி அந்த பின்னாடி கொடுத்துருக்க லோகோவுமே கூகுள் பிக்சலோட லோகோவுமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. டிசைன் வைஸில் சுத்தமாகவே சேஞ்ச் இல்லை, அதே தான். மெயினாக வந்து பார்க்க போகிறது வந்து டிஸ்பிளே தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்படி வந்து அந்த டிஸ்பிளேயில் ஏதாச்சும் அப்டேஷன்ஸ் இருக்கா, அதில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கா? கூகுள் பிக்சல் 9ல் பார்த்தீங்கன்னா வந்து 6.3 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸில் பெருசாக கூட சேஞ்ச் பண்ணல. பெருசாக ஒரு 0.1 இன்ச்சு கூட சேஞ்ச் பண்ணல. FHD ப்ளஸ் OLED டிஸ்பிளே தான் பிக்சல் 9லேயும் கொடுத்துருந்தாங்க. அதே தான் இங்கே பிக்சல் 10லேயும் அதே தான் இருக்குது. 2000 நைட்ஸ் பீக் பிரைட்னஸ் அதில் இருந்தது 9ல். இந்த 10ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே இல்லாமல் கொஞ்சம் 1000 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு டிஸ்பிளே வைஸில் பார்த்தோன்னா சுத்தமாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. சேம் 9 பார்க்குற மாதிரி தான் கூகுள் பிக்சல் 10மே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த கூகுள் பிக்சல் 10ல் இருக்கிற ப்ராசஸர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கூகுள் பிக்சல் 10ல் பார்த்தீங்கன்னா டென்சர் G5 அப்படிங்கிற லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் சொல்லப்போனால் இப்போ தான் இந்த மொபைலில் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மொபைலில் வந்து டென்சர் G5 ப்ராசஸர் சிப் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் யூஸ் பண்ணுற ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸை மீட் பண்ணுமா? டென்சர் G5ங்கிற சிப் வந்து லேட்டஸ்ட்டான சிப்பு தான். ஆனால் வந்து இப்போ இருக்க ஃப்ளாக்ஷிப் சிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Elect அப்படிங்கிற சிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MediaTek Dimensity-யில் பார்த்தீங்கன்னா 9400 சிப் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இது வந்து ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஓரளவுக்கு மீடியமாக பர்ஃபார்ம் பண்ணுது, ஆனால் அந்தளவுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஓகே, இது வந்துட்டு ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேமிங்க்கு இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அந்த ப்ராசஸர் வைஸ் இந்த மொபைல்? கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு BGMI வந்து சும்மா நார்மலாக விளாட்றேன், எப்பயாச்சும் விளாட்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் வந்து ரொம்ப ஹெவி கேமிங்க்கெலாம் இது செட் ஆகாது கன்ஃபார்மாக. ஸோ நியூவாக லான்ச் ஆகிருக்கிற இந்த கூகுள் பிக்சல் 10ல் என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மொத்தம் இதில் 4 செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூகுள் பிக்சல் 10
அப்புறம் கூகுள் பிக்சல் 10 ப்ரோ அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கூகுள் பிக்சல் 10 ப்ரோ எக்ஸ்எல் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஃபோல்டுமே வருது. கூகுள் பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்டு அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுமே வருது. இதில் ஃபோல்டு டிஸ்பிளே ஃபோல்டு இந்த சாம்சங்கில் கொடுக்குற மாதிரி ஃபோல்டு. ஓகே, இப்போ வந்து கூகுள் பிக்சல் 10ல் வந்து மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அந்த 4 செக்மெண்ட்லோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஐ மீன் இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கூகுள் பிக்சல் 10 எடுத்துட்டோன்னா இந்த 10ல் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேயே ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் பெருசாக அப்கிரேட்லாம் பண்ணல, ஓரளவுக்கு மீடியமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூகுள் பிக்சல் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். பிக்சல் 10ல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இதில் வந்து 4GB ரேம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதில் வந்து 12GB ரேம், இதில் வந்து 16GB ரேம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸல் மாடல் எடுத்துட்டோன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசு, அதே மாதிரி பேட்ரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். மிச்சப்படி ஃபீச்சர்ஸ் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஃபோல்டு மாடல் எடுத்துட்டிங்கன்னா பேட்ரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கேமராவும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. மிச்சப்படி ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஃபோல்டு மாடல் வேணும்னா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோல்டு மாடல் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பிக்சலில் தான் உங்களுக்கு ஃபோல்டு மாடல் வேணும்னா நீங்கள் இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பிக்சல் 10ல் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க? இந்த கூகுள் பிக்சல் 10ல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 16 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இந்த ஆண்ட்ராய்டு 16 வந்து எந்த மொபைலுக்குமே இன்னும் வரல. இந்த மொபைலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரப்போகுது. அதே போல் இதில் பேட்டரி எப்படி கொடுத்துருக்காங்க? பேட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பிக்சல் 9 எடுத்துட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 9ல் பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பெருசாலாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணல. நார்மலாக இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 270 mAh மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணி இந்த கூகுள் பிக்சல் 10ல் வந்து 4970 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி பேட்டரி வைஸில் பெருசாக சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த பேட்டரி வந்து ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட், ஐ மீன் பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாமல் ஒரு லாங் டேர்முக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் டைமுக்குனா 1 டே யூசேஜ் பண்ண போகிறீங்கன்னா ஓகே. மிச்சப்படி ரெகுலராக நீங்கள் சும்மா நார்மல் யூசேஜ் தான் பண்ண போகிறீங்கன்னா இது ஒரு நாள் 1.5 நாள் இந்த பேட்டரி தாக்கு பிடிக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஹெவி யூசேஜ் ஓரளவுக்கு 1 டே யூசேஜுக்கு ஒர்த்தாக இருக்கும். மிச்சப்படி கேமிங் ஒரு நாள் ஃபுல்லாக விளாட்றீங்கன்னா மறுபடியும் அதே நாளில் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பேட்டரின்னு சொல்கிறதுனால இது சார்ஜிங் பற்றி நம்ம பேசும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? பிக்சலில் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே மேக்ஸிமம் எந்த மாடல்லையுமே கொடுத்த மாதிரி தெரில. பிக்சல் 9ல் பார்த்தீங்கன்னா 27 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 29 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸில் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க 9ல். இந்த பிக்சல் 10ல் வந்து 15 வாட்ஸ் மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்று தான் சேஞ்சஸாக இருக்குது சார்ஜிங் வைஸில். ஓகே, இந்த கூகுள் பிக்சல் 10 வந்து என்ன ப்ரைஸ்க்கு நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த கூகுள் பிக்சல் 10 வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் பிக்சல் 9க்கு ஈக்குவலான ப்ரைஸில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 80,000 வருது. மேபி இதோட ப்ரைஸ் வந்து 81,000 82,000 அந்த மாதிரி போகலாம். ஓகே, ஒரு ஃபியூ கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தாக இருக்குமா? இந்த ப்ரைஸ்க்கு வந்து யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் மாறும். கேமராக்கு ஓரளவுக்கு கேமராக்கு போதும், லோ லைட்லலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ், இதில் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட் மொபைல்ஸ் ஏதாவது பெஸ்ட்டாக இருக்குமா? அந்த மாதிரி இருக்குது. நிறைய மொபைல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்துருக்கு. OnePlus 13 பார்த்தீங்கன்னா 8th Elite ப்ராசஸரோட இந்த ப்ராசஸரோட பெட்டராகவே இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது அந்த மொபைலும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ சாம்சங் கேலக்ஸி S25 அந்த மொபைலுமே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மொபைலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மொபைலில் அது வரும், அந்த மொபைல் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அப்புறம் இந்த ப்ரைஸிங்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த மொபைல் வந்துட்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகாது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் இந்த ஃபீச்சரிங்க்கு? இந்த மொபைல் யாருக்கு சூட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி பெர்ஃபார்மன்ஸு தேவைப்படுறவங்களுக்கு வந்து இந்த மொபைல் கண்டிப்பாக சூட் ஆகாது. அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்காக வாங்கணும்னு நினைப்பாங்க சில பேர், ஃப்ளாக்ஷிப் மொபைல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செட் ஆகாது இந்த மொபைலு. அதே மாதிரி கேமிங் பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் விளாடுவேன், நார்மலான கேமிங் தான் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஹெவி கேமர்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக இது யூஸ் ஆகாது. லோ லைட்டில் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மொபைல் சூட் ஆகாது. இந்த மொபைலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மொபைல் யாருக்கு சூட் ஆகும் யாருக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.